ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஹீரோ எதுக்காக ஃபார்மிங்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கான், என்னதான் நம்ம ஹீரோக்கு பவர் இருந்தாலும் எதுக்காக நம்ம ஹீரோ ஃபார்மராக இருக்க ஆசைப்படுறான் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 9. இன்னைக்கு விளைஞ்சது இது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ முன்னாடி நம்ம ஹீரோ காய்கறியா வைக்கிறான். அந்த விஷயத்தையே நினைச்சுதான் நீ இன்னும் ஃபார்மரா இருக்கியா, தேவையில்லாம உன் மனசுல பாரத்தை போட்டுக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொன்னதை யோசிச்சு பார்க்கறான். இலவியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 15 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஒரு பாக்ஸை நிரப்பிட்டான் அப்படின்னு அவங்க அப்பா திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ நிறைய பாக்ஸ்ல பொட்டேட்டோ பறிச்சு வச்சுட்டான். மவனே எப்படிரா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கவோ இது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பையனையே இப்படி எல்லா வேலையும் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அம்மா அவங்க அப்பாவை திட்டுறாங்க. இன்னைக்கு ஃபார்மிங்ல விளைஞ்சதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போய் நம்ம ஹீரோ அந்த உருளைக்கிழங்க கொடுக்குறான். அப்போ ஒரு சின்ன பொண்ணு பிடிச்சி 2 பேரை அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு காய்கறியை திருடி இருக்கா போலன்னு அவர் சொல்லவும் இதனால அவ காய்கறியை திருடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவளுக்கு ரொம்ப பசிக்கும்னு நினைக்கிறேன், அவளுக்கு அப்பா அம்மா இருக்காது, அந்த மவுண்டன்ஸ்ல தான் வாழ்றா அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டி சொல்றாங்க. இப்ப அவளை என்ன பண்ணுவாங்க நம்ம ஹீரோ கேட்கவோ ஸ்லேவ் ட்ரேடர் கிட்ட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டி சொல்றாங்க. இந்த பொண்ணு அவன் கையை கடிச்சிட்டு ஓடி வந்து இந்த உருளைக்கிழங்கு கூடையை தூக்கிட்டு போயிருந்தா. மவுண்டன்ஸ்ல போய் உட்காந்து அந்த பொண்ணு இப்போ உருளைக்கிழங்கு பச்சையா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ அங்க வந்து நிக்கவும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஸ்மெல்லு நல்லா இருக்கேன்னு வா திரும்பி பாக்குறா. நான் அந்த உருளைக்கிழங்கு திரும்பி வாங்குறதுக்காக வரல, அதை பச்சையா சாப்பிட்டா கசக்கோ, இது சாப்பிட நல்லா இருக்கும், எங்க அம்மா சமைச்சது டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கீழே வச்சுட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். அந்த பொண்ணு அதை சாப்பிடுறா. ஹே இன்னைக்கு டொமேட்டோ ஆம்லெட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை வச்சுட்டு கிளம்புவோம். அந்த பொண்ணு வந்து அதை எடுத்து சாப்பிடுறா. ஹே இன்னைக்கு ஃபிஷ் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வச்சுட்டு போகலான்னு பார்த்தா அந்த பொண்ணு அங்கனே நின்றுட்டு இருக்கா. எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சூப்பரா இருக்கு, இதுல இருக்கிற டொமேட்டோஸ் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லவும் அதை நான் தான் விளைய வச்சேன். எங்க அப்பா சொல்லுவாரு ஒரு ஃபார்மருக்கு ஹாப்பியே அவங்க விளைய வச்சதை மத்தவங்க ஸ்மைலோட சாப்பிடுறது தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவன் பேர் என்னன்னு நம்ம ஹீரோ கேட்கவோ இலிவியா, அவன் பேர் என்னன்னு கேட்கறா. என்னோட பேரு ஆல்வைன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கும் பசிக்குது, பரவாயில்ல இருக்கட்டும் நீ சாப்பிட்டு நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் பசிக்கவும் இந்த பசியோட இருந்தா நீ ஹாப்பியா இருக்க மாட்டியா அப்படின்னு அவ கொடுக்குறா. நம்ம ஹீரோவா அதை வாங்கலான்னு போகவும் பார்த்தா இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இலிவியாவை அந்த ஆளுங்க வந்து பிடிக்கிறாங்க. அவ தான் இப்ப எல்லாம் திருடுறது இல்ல, இனிமேல திருட மாட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் இவ ஆல்ரெடி திருடினது எங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்கவோ ப்ளீஸ் அவளை விட்டுருங்க, அவ திருடின எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு விளைய வச்சு திருப்பி கொடுத்துருந்தேன், நான் கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், ப்ளீஸ் அவளை விடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னாச்சு என் பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா வராரு. இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவளை ஸ்லேவ் ட்ரேடர் கிட்ட வித்தா வச்சு எங்களுக்கு லாஸ் ஆனதுல ஏதாச்சும் ஒரு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி புரியுது, அவ திருநதுக்கு பதில் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அரிசி மூட்டையை அவர் கொடுக்குறாரு. என்ன இது பார்த்தாதான் நம்ம ஹீரோ அப்பா கேட்கவோ இல்ல இது ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை தூக்கிட்டு போறாங்க. அப்பா உண்மையிலே அதை கொடுத்தது ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவோ உங்க அம்மாவை நினைச்சதா வருத்தமா இருக்கு, 3 மாசத்துக்கு என்ன பட்னி போட்டுருவான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்ப இலவியா ஃபர்ஸ்ட் திருநா அந்த உருளைக்கிழங்கு கூடையை கொண்டு வந்து கொடுக்குறா. இதை திரும்ப கொடுக்குறியா நம்ம ஹீரோ கேட்கவோ ஆமா அப்படின்னு வா சொல்றா. இவ்வளவு உருளைக்கிழங்கு சமைக்க நமக்கு ஆள் பத்தாதே அப்படின்னு அவங்க அப்பா சிக்னல் கொடுக்கவும் நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு ஆமா இலவியா நீ எனக்கு சமைக்க எங்க கூட வந்து ஹெல்ப் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நானா அப்படின்னு வா யோசிக்கவும் டெய்லியும் நீ எங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டெய்லியுமா எல்லாரும் சேர்ந்தா சரி ஓகே அப்படின்னு வா ஒத்துக்கிடுறா. பசிக்குது வாங்க சீக்கிரம் போலாம் அப்படின்னு அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. இலவியாவையும் அவங்க கூடவே இருக்கிறா. இப்ப 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. பிக் பிரதர் வா பிரேக் எடுத்துக்கலான்னு வா சொல்லவும் நான் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒழுங்கா டைமுக்கு சாப்பிட்டேன்னு ஓவர் வேலை பார்க்காதன்னு சொல்லவும் அவன் கண்டிப்பா கேட்க மாட்டான்னு அவங்க அப்பா வந்து சொல்றாரு. இங்க இருந்தா உனக்கு போர் தான் அடிக்கும், மத்த பசங்க கூட சேர்ந்து போய் விளையாட வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் உன் கூட தான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு வா சொல்றா. காப்பாத்துங்க அப்படின்னு டெஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான். கில்லர் பீஸா அப்படின்னு அவங்க அப்பா பாக்குறாரு. டக்குன்னு நம்ம ஹீரோ அம்மா போயிட்டு அவனை காப்பாத்துறாங்க. நீ ஓகே தானே டெஸ்டான்னு அவங்க கேட்கவும் ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எப்போ போல அழகா இருக்கீங்க டெஸ்டா சொல்லவோ. டெஸ்டா நீ என் பையனோட ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா என் ஒய்ஃபை கரெக்ட் பண்ண பார்த்தா அவ்வளவுதான் அவங்க அப்பா சொல்லவோ. அங்கிள் நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு டெஸ்டா சொல்றான். சாரி டெஸ்டா, ஆல்வேனுக்கு நான் என்ன டிவோட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நானும் உங்க அப்பா ஒரு ராயல் கேபிட்டலோட போயிட்டு வந்துருந்தோம். நம்ம இப்ப 4 பேர் ஆயிட்டோம்ல, இந்த வீடு பத்தாது, சோ ராயல் கேபிட்டல்ல புது வீடு பார்ப்போம், அப்படியே அங்க ஒரு ஃபீல்டும் ஏத்த மாதிரி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம இப்ப இருக்கிற வீடு பெருசா தான் 4 பேருக்கு பத்திர மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வீட்டை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிளம்புறாங்க. ஆமா டெஸ்டா கில்லர் பீஸ் இந்த பக்கம்லாம் வராது, அதையும் ஒன்னு தரத்துச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் டெஸ்டா ஒரு மேப்பை காமிச்சோன்னா ஒரு ட்ரெஷரை தேடி போனா அது இந்த இடத்துல தான் இருக்கு, அங்கதான் கில்லர் பீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டு இருந்தப்பா, ட்ரெஷரை எடுக்க என் கூட வரியா, இலிவியாக்கு ஒரு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லவோ சரி இப்பவே போலாம் நம்ம ஹீரோவோ டெஸ்டாவும் முடிவு பண்றாங்க. பிரதர் நானும் வரேன் இலிவியா சொல்லவோ ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, நீ வீட்டை பார்த்துக்கோ நாங்க போயிட்டு வந்துருந்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். பட் டெஸ்டாவும் நம்ம ஹீரோவும் அந்த ட்ரெஷரை தேடி போறாங்க. இலிவியா ஏன் தான் எப்பவும் என் கூடவே ஒட்டிட்டு இருக்காளா நம்ம ஹீரோ யோசிக்கவும் இதை அவ உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னா, இருந்தாலும் சொல்றேன். இலிவியா தனியா இருக்கிற நேரத்துல வில்லேஜ் பீப்புள் எல்லாருமே அவளை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு டெஸ்டா சொல்லவோ இதையே அவ என்கிட்ட சொல்லல,
இதனால தான் அப்பா அம்மா வேற இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களா, இலிவியாவோட நல்லதுக்காக தானா, இதை நான் புரிஞ்சுக்கிட்டவே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும், கண்டிப்பாக அவளுக்கு ட்ரெஷர் பிடிக்கும், அதை நீ கூட அவள் ஹாப்பி ஆயிடுவா அப்படின்னு சொல்லி டெஸ்டா சொல்கிறான். இப்போ இவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. டெஸ்டா காலு கீழே இருக்கிற ஒரு கல்லை அழுத்தமா அந்த இடமே ஓப்பன் ஆகி நம்ம ஹீரோ கீழே விழுறான். இந்த ஃபாரஸ்ட்க்கு அடியில் இந்த மாதிரி ஒரு பிளேஸா அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்குறாங்க. ஆல்வே நீங்க வாயன் இதில் ஏதோ எழுதியிருக்குன்னு டெஸ்டா கூப்பிடுறான். இதை ரீட் பண்ண முடியல. நம்ம ஹீரோ அதை டச் பண்ணவும் ஏதோ ஆகுது. இது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். அதே சேம் டைமில் இங்கே எரிமலையும் வெடிக்குது. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே மயக்கத்தில் இருக்கான். பிக் பிரதர் எந்தி அப்படின்னு சொல்லி இலிவியா வாய்ஸ் கேட்குது. நல்ல வேளை உனக்கு எதுவாகல, நீ எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பண்ணுது. ஆல்வேன் வெளியே வா அப்படின்னு டெஸ்ட்டாக கூப்பிட்றான். நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே தானே இருந்தோம், இங்கே எப்படி வந்தோம் நம்ம ஹீரோ கேட்குறான். வெளியே வா முதல்ல நம்ம கூப்பிட்றான். பார்த்தா நீ மயங்கி விழுந்த அதே நேரத்தில் எரிமலை வடிச்சு இந்த மொத்த வில்லேஜுமே சாம்பலால் மூடப்பட்டுச்சு. வில்லேஜை தாண்டக்கூடிய அந்த பிரிட்ஜும் உடஞ்சிடுச்சு. ஸோ நம்மளால இங்கேருந்து வெளியே போக முடியல அப்படின்னு டெஸ்ட்டாக காமிக்கிறான். டெஸ்ட்டா உன் அப்பா அம்மா வேணும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லவும் டெஸ்ட்டா அங்கேருந்து போகிறான். இலிவியா இப்போ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வரா. இது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்கவும், எல்லாருக்கும் சாப்பாடு வேணும்ல, சப்ளை வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் மாதிரி இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு. சாப்பாடு தானே வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஃபீல்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோட ஃபீல்ட்ஸும் அழிஞ்சு போய் தான் இருக்கு. அடச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகும். திடீர்னு நம்ம ஹீரோ திரும்பவும் ஏதோ பண்ணுது. இலிவியா உனக்கு பசிக்கும்ல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல நான் ஓகே தான், நீ தான் எனக்கு முக்கியம், நீ தனியா விட்டு போயிடாத சரியா அப்படின்னு இலிவியா சொல்றா. தலைவர் மாதிரி இருக்கிற ஒருத்தன்ட்ட தான் காய்கறி இருக்கு, அது நைட்டு போய் திருடிட்டு வரலான்னு இலிவியா போறா. ஆனா இவா திருடினதுக்காக நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்டது. விளைய வச்ச சாப்பாடு அவங்க சாப்பிடும்போது அவங்க முகத்துல ஸ்மைல் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னது. இதை யோசிச்சு பார்த்துட்டு திருட வேணாம் அப்படின்னு சொல்லி இலிவியா அங்கிருந்து கிளம்பிடுதா. இவ்வளோ கம்மியான சாப்பாடான்னு மற்றவங்க கேட்குறாங்க. இலிவியா அவளோட பங்கையும் நம்ம ஹீரோக்கே சேர்த்து கொடுக்குறா. நேற்றை விட இது அதிகமாக இருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ராயல் கேபிட்டல்ல இருந்து சப்ளை வந்துடுச்சு, ஸோ நீ நல்லா வயிறு முட்டை சாப்பிடு, கண்டிப்பாக அப்பா அம்மாவை கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு இலிவியா சொல்றா. உனக்கு வேணும்னா இதுல இருந்து நீ கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஓகே தான், நீ விளைய வைக்க போற வெஜிடபிள்ஸ்க்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் விளைய வைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் இலிவியா இதே மாதிரியே பண்றா. நம்ம ஹீரோக்கே எல்லா சாப்பாடையும் கொடுத்தா அவ சாப்பிடாம இருந்ததுனால இப்ப இலிவியா அப்படியே மயக்கம் போட்டு விழுறா. மயங்கி விழவும், பிக் பிரதர் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணை மூடுறா. இலிவியா எங்க காணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். ஆல்வைன் இலிவியா அப்படின்னு சொல்லி டெஸ்டா வந்து கூப்பிடுறான். நம்ம ஹீரோ போய் பார்க்கறான். இலிவியாவை நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவ பசினால இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி டெஸ்டா சொல்லவும், ராயல் கேபிட்டல்ல இருந்து சப்ளை வந்துருச்சுல, அப்புறம் என்ன நம்ம ஹீரோ கேட்கவும், நீ என்ன பேசுற, அப்படி ஒன்றும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி டெஸ்டா சொல்றான். இலிவியா அவ சாப்பாடையும் நம்ம ஹீரோக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு புரியுது. இது ஏன் தப்பு தான், என்னால தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இப்போ அவள் என் கூட இருந்திருந்தா அவள் வயிறு முட்டுற அளவுக்கு என்னால் சாப்பாடு கொடுத்துருக்க முடியும். இலிவியா ஃபார்மிங்கில் நான் இன்னைக்கும் என்னோட பெஸ்ட்டை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ஃபார்ம் பண்ணுறதுக்காக போகிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ இலிவியா அப்படிங்கிற அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட லைஃப்பில் வந்திருக்கா. எல்லாருக்குமே நாளுக்கு நாள் சாப்பாடு கம்மியாயிட்டே போயிருந்திருக்கு. ஆனால் இலிவியா அவளோட பங்கையும் சேர்த்து நம்ம ஹீரோக்கு கொடுத்து கடைசியில் அவள் இறந்து போயிட்டா. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ சாப்பாடை விளைய வைக்கிறதுல இவ்வளோ ஆர்வமாக இருந்து ஃபார்மிங்கில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். அதை நினச்சே தான் நீ இன்னும் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கியா நம்ம ஹீரோவோட அம்மா கூட கேட்டிருப்பாங்க. ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டா கூட ட்ரெஸ்ஸரை தேடி போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ எதையோ டச் பண்ணவோ ஏதோ ஒன்று நம்ம ஹீரோக்கு ஆயிருக்கும். நம்ம ஹீரோக்கு என்னாச்சு, அது என்ன பவர் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.